நாம் கடந்து செல்வோமாக. இந்நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், மன பாரங்களை கர்த்தர் நீக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனப்பாரங்கள் இருக்கு. மனப்பாரங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. நான் வாகனத்திலே வந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஸ்தோத்திரத்தோடு கூட வந்து கொண்டு இருக்கும்போது இந்த பாடலை கர்த்தர் என்று உள்ளத்துல கொடுத்தார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்கிற பாடலில் உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம்? சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் அவரே நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த உள்ளமதின் பாரங்களை நீங்கள் அந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது தான் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான ஒரு நல்ல வெளிப்பாடு, மனதின் பாரங்களை, மனப்பாரங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நீக்குகிறவராய் இருக்கிறார். மன அழுத்தங்கள், இன்னைக்கு அநேகருக்குள்ள மன அழுத்தங்கள் காணப்படுகிறது. அழுத்தங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது. நானும் சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக எனக்கு மன அழுத்தங்கள் இருக்கதான் செய்தது, மனப்பாரங்கள் இருக்கதான் செய்தது. ஆனால் அது எனக்கு வெயிட்டேஜை கொடுக்கவில்லை. அது என்னை சோர்ந்து போக விடவில்லை. சில நேரங்களில் வரும், ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது மறையும். சில நேரங்களில் வரும், ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது மறையும். சில நேரங்களில் வரும், ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது மறையும். ஸ்தோத்திரத்தினால அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய எல்லா பாரங்களையும், சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள் இருக்கும், சிலருக்கு குடும்பத்தை குறித்ததான பாரங்கள் இருக்கும், சிலருக்கு மனைவியை குறித்ததான பாரங்கள் இருக்கும், சிலருக்கு புருஷனை குறித்ததான பாரங்கள் இருக்கும். எல்லாருக்கும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மனப்பாரங்கள் இருக்கிறது. அந்த மனப்பாரங்களை நாம் கீழே இறக்கி வைக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதமான பேர்டன்ஸ், வரிஸ் எல்லாவற்றையும் நாம் கீழே இறக்கி வச்சு நம்ம ஆண்டவரை துதிக்க பழகணும். ஆண்டவரை துதிக்க என்ன செய்யணும்? பழகணும். ஆனா இது ஒரு கூடாத காரியம்தான். இது சில நேரங்களில் நம்மளால முடியாத காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் நம்முடைய உள்ளத்தை ஊற்றும் போது, தேவனே நீர்தான் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த பாரங்களை இயேசு நம்மை விட்டு நீக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். சங்கீதம் 68 சங்கீதம் 19, 20 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஒருவேளை சிலர் கேட்பாங்க, இந்த இதெல்லாம் இயேசுநாதர் ஏன் அனுமதிச்சார்? தேவன் ஏன் அனுமதித்தார் என்று கேட்கிறதான கேள்விகள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. எல்லாரிடத்திலும் இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்மேல், சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்மேல் பாரம் சுமத்தினாலும். நிறைய பாரங்கள் நம்ம மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. சுமத்தினாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் யாரா இருக்கிறார்? தேவனே. அல்லேலூயா. இதைத்தான் இந்த வருடத்தினுடைய காலாண்டர்ல நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசத்தோடு கூட போட்டேன். நம்ம மேல இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீங்கும் என்கிற விசுவாசத்தோடு கூட அன்னைக்கு போடும்போது அந்த விசுவாசம் தான் தெரிந்தது. இன்று கர்த்தர் சில பாரங்களை நீக்கி இருக்கிறார். இன்னும் பாரங்கள் இருக்கதான் செய்து, பாரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்து, அவைகள் ஸ்தோத்திரத்தினால நீக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பாரங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீக்குகிறார். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும். ஏன் ஆண்டவரே அப்படி நம்ம கேள்விகள் நிறைய கேட்கணும். ஏன் ஆண்டவரே என்று நிறைய கேள்விகள் கேட்கும்போது, நேற்றைக்கு பாஸ்டர்மா என்னுடைய மருமகன் ஜூடனுடைய அப்பாவிடத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். நல்ல வார்த்தைகள். இந்த மாதத்துல என்னுடைய
மூத்த பேத்திக்கு பிறந்த நாள் இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் தகன பலியாக அவர்களுக்காய் ஜெபித்தேன் என்று சொன்னார். யோபு என்ன செய்தான்? தகன பலி என்ன செய்தான்? பிள்ளைகளுக்காக. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது, நான் குறுக்க பேசல, அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் பாரப்படுத்தினது. எப்படி என்றால், பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், பிள்ளைகள் அழிவுக்கு நேராய் போகாமல் இருக்க வேண்டும், பிள்ளைகள் சரியா இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டும், தன்னை தகன பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நேற்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் என் காதல விழுந்ததான வார்த்தை, என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மேல் எவ்வளவு பாரங்கள் வந்தாலும் அவைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் என்னால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னால் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். மனசு ஃப்ரீயாகணும், இருதயம் ஃப்ரீயாகணும், பிள்ளைகள் ஃப்ரீயாக வேண்டும். ஃப்ரீயாகன நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. பாருங்க, சிலருக்கு இந்த மனபாரம், மன அழுத்தம் வந்தவுடனே அவர்கள் தேவையில்லாத முடிவை எடுத்து விடுகிறார்கள். மன அழுத்தங்கள், மனபாரங்கள் தேவையில்லாத முடிவுக்கு நேராய் அவர்கள் என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மேல் பாரம் சுமத்தினும் ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். அந்த அழுத்தத்தினால மரணத்துக்கு நேராய் நாம் போக மாட்டோம். அந்த அழுத்தத்தினால கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்கிறது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை என்ன செய்த கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், நான் போராட்டங்களே சந்திக்காத மனிதன் அல்ல. நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், நிறைய பாரங்களை சுமந்திருக்கிறேன். ஆனால் இயேசுவினுடைய கிருபை, இயேசுவின் சமூகத்தில் பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள், குடும்பமாய் பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள், சபையாய் பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள், அந்த பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. விடுதலையை கொடுத்து கொண்டே என்ன செய்கிறது? இருக்கிறது. சரி, யாருக்கு இருதயம் ரொம்ப பாரப்பட்டுட்டே இருக்கும்? நம்ம ஸ்தோத்திரத்தினால அந்த பாரத்தை நீக்கிக்கிட்டே இருக்கிறோம். பாரங்கள் ஒரு பக்கத்துல வருது, இன்னொரு பக்கத்துல நம்முடைய வாயில என்னது வருது? சொல்ல மாட்டேங்கிங்களா? ஸ்தோத்திரம் வந்தாதானே சொல்லுவீங்க, வரலன்னா எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய வாயில என்னது வருது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நேரத்துல டென்ஷன் ஆயிருது, ஒத்துக்கிடணும். சில நேரத்துல வந்துருது. ஆனால் அவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல என்னால் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். என்னால் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கும்போது, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு இருக்கும்போது அந்த பாரம் குறையும். பாரம் குறையல அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அல்ல, நாம் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அல்ல. அந்த பாரம் குறையாதவர்கள் மூடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு தான் பாரம் குறையாதா? வாசிங்களா நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 27:2, கல் கணமும் மணல் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. பாருங்க, யாருடைய கோபம்? சொல்ல மாட்டேங்கீங்களா? கல் கணம் தான். கல் எப்படிதான் இருக்கும்? கல் கணமா தான் இருக்கும். மணல் எப்படிதான் இருக்கும்? பாரமாய் தான் என்ன செய்யும்? அந்த ரெண்டையும் மிஞ்சினதான் மூடணும். அவங்க இருதயத்தில் இருக்கிற பாரம் குறையாது. சிலருடைய இருதயத்துல இருக்கிற பாரம் குறையாமல் இருக்குன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா படலையாங்கிறத நீங்களே பரிசோதித்து பார்க்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில்
உண்டோ என்று என்னை என்ன செய்த சோதித்து பார்த்தேன். அந்த சோதனை டெஸ்டிஃபை யுவர்செல்ஃப், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இன்னும் பாரம் குறையலையா, இன்னும் பாரம் குறையலையா, இன்னும் என்ன செய்யல, பாரம் என்ன செய்யல, குறையலையா. நல்ல காய்ச்சல், ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு, குளுக்கோஸ் ஏறுது. டாக்டர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? இருந்தது போலவே இருக்கு. எப்படி இருக்கு சொல்ல மாட்டேங்க. சொல்லியிருக்கோமா சொல்லலையா? இருந்தது போலவே என்ன செய்யுது இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் ஹெவி டோஸை போடு, ஆன்டிபை கொஞ்சம் ஹெவியாக என்ன செய்யும் போடு. போட்டுட்டு மறுபடியும் வந்து கேட்பாரு, இன்னும் இருந்தது போலவே. நம்ம தேவன் சொல்லியிருக்கிறார்ல, நான் இருக்கிறவராகவே என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அதே மாதிரி இந்த பாரமும் எப்படி இருக்கு? இருந்தது போலவே என்ன செய்கிறது இருக்கு. இருந்தது போலவே என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்கிறதான அனுபவங்கள். அந்த மருத்துவர் மறுபடியும் என்ன செய்வாரு? இருந்தது போலவே இருக்குன்னு சொல்றாங்க, இவனுக்கு என்ன செய்யலாம்? சரி, அப்படியேப்பா, உனக்கு இருந்தது போலவே இருக்கு. ஓ, உனக்கு இப்போ ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வரும், அதில் நீ ஏறி ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வர. ஸ்கேனில் பலவிதமான ஸ்கேன் இருக்கு. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன். அதில் விலை கூடின ஸ்கேனை போட்டு இது பண்ணிடுறாரு. அந்த விலை கூடின ஸ்கேனை போட்ட உடனே நாமே சொல்லிடுவோம், ஐயா இப்போ எல்லாம் எனக்கு குறைஞ்சிட்டியா? எதனால சொல்ல மாட்டேங்க? எதனால? சில நேரங்களில் சாத்தான் அப்படிதான் நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருப்பான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான், நல்ல பாரங்கள்லாம் நீக்கப்பட்டது போல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்லா துதிச்சிட்டு ஆலயத்தை விட்டு வெளியில போகும்போது சாத்தம் பக்கத்துல இருந்து சொல்லுவான், நீ இருந்தது போலவே இருக்கிற. சாத்தா என்ன சொல்லுவா? நீ என்ன செய்கிறாய்? உனக்குள்ள ஒரு மாற்றங்கள் என்ன செய்யல, வரல, இருந்தது போலவே இருக்கிறாய். என்னடா? அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு சாத்தான் சம்மதிக்க மாட்டான். அந்த சாத்தான இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால கல் கணமும் மணல் பாரவுபா இருக்கும், இவை ரெண்டிலையும் மிகவும் பாரம் மூடனுடைய கோபம். அவைகளுக்கு நாம் இருக்கக்கூடாது. மனப்பாரங்கள் வர 2 காரணங்கள். மனப்பாரங்கள் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, நம்மை நாம் மிஞ்சி எண்ணக்கூடாது. நம்மை நாம் மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. 2வது, நம்மை நாம் குறைத்தும் மதிக்கக்கூடாது. சரியாய் போக வேண்டும். சரியா என்ன செய்யணும்? போனாதான் வண்டி ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்கும். பாரம் இல்லாமல் லகுவாய் என்ன செய்யலாம். ஏசப்பா வாராருன்னா பாரத்தோடு இருந்தா பறந்து போக முடியாது, லகுவாயிட்டா ஈஸியா பறந்து போயிடும். லேலிய சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா உங்க மனசுக்குள்ள அவ்வளவு பாரங்கள் இருக்குல்ல, அந்த பாரங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நீக்க போறார். நீக்கப்பட்டதான் லகுவாய் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். விண்ணவ சேனையோடு என்ன செஞ்சிருவேன், பறந்திடுவேன். அந்த பறக்கிறதான அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதலை தொனித்த உடனே பாரத்தோடு கூட இருந்தா இங்கதான் இருக்கணும். பாரம் இல்லாமல் இயேசு அவைகளை நீக்கிவிட்டால் லகுவாய் பறந்து இயேசுராஜாவிடத்துல போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றே, பாரங்கள் வர காரணம் தன்னை மிஞ்சி எண்ணுகிறதான ஒரு காரியம். 2வது, பாரங்கள் வருவதற்கு காரணம் எப்போதுமே நம்மை குறைத்து 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 குறைத்து. வசனத்தை வாசிங்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மிஞ்சின நீதிமானாய் இராதே, மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்துக்க வேண்டும், உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த பாரங்கள் வருவதற்கு காரணம் மிஞ்சின நீதிமானாய். பாருங்க, உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியுத மாதிரி. பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பிடும். சில தாய்மார்கள் என் பிள்ளை இன்னும் சாப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டேங்கிங்களே, வச்சு என்ன செய்வாங்க, அது கடைசி உள்ள போய் வெளியில என்ன செஞ்சிடும், சொல்ல மாட்டேங்கிங்களே. ஒருத்தரும் பிள்ளைகளை வளர்த்த மாதிரி இல்லையே.
அது என்ன செஞ்சிடும், ஒமாட்டிடும். அன்னைக்கு இவங்களுக்கு கோபம் வரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊட்டுனேன், நீ வாந்தியா பண்ணது. மிஞ்சினது மிஞ்சினது. தேனை கண்டுபிடித்தால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் அதை என்ன செய்யும்? தேனுதான். மிஞ்சி போகக்கூடாது. எந்த காரியத்திலையும் மிஞ்சி போகக்கூடாது. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? மிஞ்சி போகிறது ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். நிதானமாய் போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம்னாலும் போகலாம், எவ்வளவு தூரம்னாலும் பிரயாணம் பண்ணிடலாம், எவ்வளவு தூரம்னாலும் பிரயாணம் பண்ணிடலாம். நான் கடந்த நாட்கள் பிள்ளைகளோடு கூட போகும்போது லிமிட் ஸ்பீட்ல போங்க அப்படின்னு, நம்ம பிள்ளைல வாலிப பிள்ளைல அது பாட்டில் போச்சு. இல்லை நீ எடுக்காதடா, நீ இதே ஸ்பீட்ல போடா. அப்போ ஒரு இடத்துல போய் நின்றுட்டாங்க. நான் சொன்னேன், இதாண்டா ஆமைக்கும் முயலுக்கும் இருந்ததான வித்தியாசம். முயல் நான் வேகமா போறேன்னு போய், சரி ஆமை வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்லன்ட்டு ஒரு தூக்கம் தூங்கிச்சான். இந்த ஆமை அதுக்குள்ள போய் பந்தய பொருளை போய் என்ன செஞ்சிச்சு, வாங்கிட்டு. இதாண்டா கதை. பாருடா, 2 இடத்துல நீ பார்த்துட்டல. அந்த நிதானம் தான் வாழ்க்கையை கரை சேர்க்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, மிஞ்சின நீதிமானாயிராத. எதுலையும் மிஞ்சி போகாத. எதுலையும் மிஞ்சி போனா நீ உன்னை கெடுத்துக் கொள்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வருகிறது. நிதானமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே உத்தமமா என்ன செய்வேன், விவேகமாய் நடந்து கொள்வேன். 101ஆம் சங்கீதத்துல 1ஆம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்வேன், விவேகமாய் நடந்து கொள்வேன். நீர் எப்பொழுது என்னிடத்தில், அந்த வசனத்தை வாசிங்களா, உத்தமமான வழியிலே எப்படி நடப்ப, வேகமாய் நடப்பேன்னு சொல்ல. அதான் மிஞ்சினது. வேகமாய் நடப்பேன்னு சொல்லல. வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனப்பாரங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அநேக வேதனைகள், வேகங்கள். வேகம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். நிதானத்தை கடைபிடிக்கிற குடும்பமும், நிதானத்தை கடைபிடிக்கிற தனி மனிதனும், நிதானத்தை கடைபிடிக்கிற தேவ பிள்ளைகளோ கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்துல எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பே, எப்பொழுது என்னிடத்தில் வருவே. அப்போ ஆண்டவர் யார் இடத்துல தான் வராரு? மிஞ்சி போகிற யார் இடத்துலையும் கர்த்தர் வரல. மிஞ்சி போகிற யார் இடத்துலையும் கர்த்தர் என்ன செய்யல, வரல. விவேகமாய் நடப்பவர்கள், வேகமாய் நடப்பவர்கள் அல்ல, விவேகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு விவேகம் வர வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில வேகம் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எது வரக்கூடாது? வேகம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்துங்க. அங்க இருக்கிற ஸ்பீட் பிரேக்கும் தெரியாது, கடங்கும் தெரியாது, புளியும் தெரியாது, அங்க கொப்பு ஒடிஞ்சு கிடக்கு அதுவும் தெரியாது. அவன் பாட்டில் விட்டுருவான். அவனை நம்பி போற ஆளுகளுக்கு என்னது, நம்பி போற ஆளுக்கு என்னது ஆபத்து. ஆகினால் விவேகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல மனப்பாரங்கள் நீக்கப்படுவதற்கு விவேகம் அவசியம். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியமாக என்ன செய்யாத, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி என்னாத. அப்படி என்னனால் நீ உன்னை என்ன செய்வாயா, சொல்லுங்க, நீ உன்னை என்ன செய்வாயா, கெடுத்துக்கொள்வாய். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, மிஞ்சின துஷ்டனாயிராதே. அளவுக்கு மிஞ்சி தன்னை குறைத்து 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 மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். பாருங்க, மனபாரங்கள், அழுத்தங்கள் சாவுக்கு நேராய் வழி நடத்துகிறது. மனபாரங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட, ஒரு ஞானஸ்நானம், ஒரு அபிஷேகம் பெற்றோம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறோம் என்றால் மரணத்தை நாம் எதிர்நோக்கி அல்ல, நித்திய ஜீவனை எதிர்நோக்கி நாம் செல்ல வேண்டும். எதை எதிர்நோக்கி செல்லணும்? நித்திய ஜீவன். நமக்கு முன்னால அதுதான் பந்தய பொருள்.
அந்த பந்தய பொருளாகிய நித்திய ஜீவனை நாம் எதிர்நோக்கி செல்லும் போது வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வரதான் செய்யும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான எல்லாரும் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்படிதானமா இருக்கு வாசி, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி, இந்த பாரமெல்லாம் நம்மளை சுற்றி நெருங்கிதான் இருக்கும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் எப்படி ஓடணுமா? ஓட்டத்தில், ஆமா, எங்கேயுமே ஆண்டவர் வேகமா போன்னு சொல்லல. சிலரு முருங்க மரம் மாதிரி வேகமா எழும்புவார். அதத்தான் யோனாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமனுக்கு செடி வேகமா என்ன செய்துச்சு? வந்துச்சு. எரிச்சல் என்கிறதான ஒரு பாரம் யோனாவுக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. எரிச்சல் என்கிறதான பாரம் யோனாவுக்குள்ள இருந்தது. கர்த்தர் அதை மாற்றும்படியாக அவனுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். ஆமனுக்கு செடி வேகமா வளர்ந்துச்சு. அதை நிழல்ல உட்கார்ந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பூச்சி வந்து ஆமனக்கை என்ன செய்து விட்டது? எடுத்து விட்டது. நிழல் போயிட்டு வெயில் வந்தோடனே இப்போ யோனாவுக்கு என்னது வந்துட்டு? எரிச்சல் வந்துட்டு. சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான் எரிச்சல் வந்துடும். எவையெல்லாம் நமக்கு வரக்கூடாது? பாரங்கள் நீக்கப்படணும். உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும், அந்த மன அழுத்தங்கள் தான். ஒரு நிமிஷம் சிந்தித்தால் அவர்கள் சாவுக்கு நேராய் போக மாட்டார்கள். ஒரே ஒரு நிமிடம். அந்த அழுத்தம் நமக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் தேவையில்லாத காரியத்தை சிந்திக்கிறது. யாரிடத்திலையும் மனமிட்டு பேச மாட்டாங்க. புருஷன் மனைவிடத்துல பேச மாட்டான், மனைவி புருஷன் இடத்துல பேச மாட்டான், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேச மாட்டாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல பேச மாட்டாங்க. பேசாததுனால என்னது வருது? சொல்ல மாட்டீங்க. என்ன நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்களோ? இருக்கிற சூழ்நிலைமை பார்த்து அப்படிதான் இருக்கு. என்ன? மனப்பாரங்கள், அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். இந்த அழுத்தம் தான் பிரஷர்ல கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த அழுத்தம் தான் எதில் கொண்டு போய் வைக்கிறது? பிரஷர். பிபின்னு சொல்றாங்களே, பிபி தானே, பிளட் பிரஷர். அதில் கொண்டு போய் வச்சிருக்கு. அதில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா மறுபடியும் அதை கீழே இறக்குறதுக்கு. நம்ம சபையில் ஒரு பொண்ணு இருந்தா, டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆனா அவளுக்கு எழுந்து இறங்கல, அழுத்தம் இறங்கல, அழுத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அழுத்தம் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. நாங்க தான் ஒரு நாள் போய், நீ இந்த ரூம்ல இருக்காத, வெளியில வா, சில புத்திமதிகளை சொல்லி சரி பண்ணி, வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அழுத்தங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சது. அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு, தேவன் நம்மை நடத்துவதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனை வேண்டும். பெரியவருடைய ஆலோசனை இல்லாதபடி தனக்கே எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாரம் உங்களை விட்டு என்ன செய்யாது? நீங்க பாரம் நீங்க வேண்டும் என்றால் ஆலோசனை. சிலரின் ஆலோசனை மனப்பாரத்தை அதிகரிக்கும், சிலரின் ஆலோசனை மனப்பாரத்தை குறைக்கும். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம், சாலமோன் இறந்து விட்டான். ரெகோபயாம் எப்பொழுது ராஜாவாகிறான். ரெகோபயாம் ராஜாவாகும் போது ஜனங்கள் எல்லாரும் போய் ரெகோபயாம் இடத்துல கேட்கிறாங்க, எப்பா உங்க அப்பா சுமத்தின பாரமான நுகத்தை எங்களை விட்டு என்ன செய்யும்? லகுவாக்குண்டு சொல்றாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்கள் பார்க்க என்றால் அது அவைகள் இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12:4 ஜனங்கள் எல்லாரும் போய் இப்போ ரெகோபயாம் இடத்துல சொல்றாங்க, வாசிமா, உம்முடைய தகப்பன்
பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதோ நீர் இப்போது உம்முடைய தகப்பன் சுமத்தின பாரமான நுகத்தை, கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். பாருங்க, இப்போ ரெகொபெயாம் இடத்துல போய் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பா உங்க அப்பா ரொம்ப பாரமான நுகத்தை எங்க மேல என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டாரு, லகுவாக்கும். சில குடும்பத்தில் அப்படிதான், ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை குறைக்கிறதுல பாரத்தை கூட்டி விட்டு, பாரத்தை என்ன செஞ்சிருந்தது சொல்ல மாட்டேங்கிறீங்களா, பாரத்தை என்ன செஞ்சிருது, கூட்டி விட்டுருது. கூட்டி விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வேத வசனத்தை வைத்து தான் உங்களுக்கு சொல்றேன். ஜனங்கள் எல்லாரும் போய் ரெகொபெயாம் இடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய அப்பா எங்களுக்கு மேல கடினமான பாரமான நுகத்தை வச்சுட்டாரு, நீர் லகுவாக்கும் அப்படின்னு ஒண்ணு, லகுவாக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பெரியோர் இடத்துல கேட்கிறான். பெரியோர்கள் அவனுக்கு கரெக்டான ஆலோசனை சொல்றாங்க. பெரியவர்கள் அவனுக்கு கரெக்டான ஆலோசனை சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வாலிப பையங்களுக்கு நம்ம சொல்ற ஆலோசனை பிடிக்காதுல்ல, வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ற ஆலோசனை பிடிக்காதுல்ல. பெரியவங்க சொல்றது என்ன செய்யாது, சில நேரத்தில் என்ன செய்யாது, பிடிக்காது பிடிக்காது. அதனால அந்த ரெகொபெயாம் தன்னுடைய இருக்கிறதான வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறான். அந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்களாம், 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 10வது வசனத்துல கடைசியில ஒரு பாயிண்ட் இருக்கு. நீர் என்ன சொல்லுனா, என் சுண்டு வரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பாரிக்கலாம். பாருங்களா, பாரத்தை குறைக்க சொன்னா எப்படியா வாலிப பையங்க சொல்லி கொடுக்கிறது, வாலிப பையங்க எப்படியா சொல்லி கொடுக்கிறது. சரி, அடுத்த வசனத்துல இப்போதும் என் தகப்பன் உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை. பாருங்க, இன்னைக்கு அநேக அதிக பாரத்தோடு கூட காணப்படுறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நல்ல ஆலோசனை இல்லை. நல்ல ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்கே சுகம் உண்டாயிருக்கும். வேதவசனம் அதான் சொல்லுங்க, நல்ல ஆலோசனை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவனுக்கு வாலிபர்கள் சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் 10வது வசனம் 11வது வசனம் ரெண்டுமே வாலிபர்களுடைய பிரச்சனை தான். என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை. ஆமா, இன்னைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட போய் நீங்க கேட்கும்போது, சரியாய் பக்குவப்படாத பிள்ளைகிட்ட போய் கேட்கும்போது உங்க பாரத்தை கொஞ்சம் சுண்டி விட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துங்க, ஜாக்கிரதையா எனக்கு இருந்துக்கிடுங்க. நான் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு வயதில் மூத்தவர்களிடத்துல போய் உட்கார்ந்து பேசியிருக்கேன். பாருங்கள், நீங்கன்னா மூத்தவர்களே என்ன செய்யணும், கனம் பண்ணணும், அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். சும்மா நினைச்ச நேரம் போய் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது ஒரு ஊழியத்தை வச்சிருப்பாங்க, வேற எங்கேயாவது போக வேண்டியதான சூழ்நிலைமை இருக்கும். சூழ்நிலைமைகள் என்ன செய்யும் இருக்கும். ஃபோன் பண்ணி, நான் இத்தனாம் தேதி இன்னைக்கு கிழமை நான் வாரேன், உங்களுக்கு ஃப்ரீயா, எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க முடியுமா, ஆலோசனை கேட்கணும். அநேகருடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல, முதியவருடைய ஆலோசனை நல்ல சுகத்தை என்ன செய்யும், கொடுக்கும். உங்க தரத்தில் இருக்கிறதான உங்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா உங்களை குத்தி விட்டுருவாங்க. உங்களை குத்திட்டு ஏற்கனவே தலைவலி கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க. எப்படி நான் சொல்றது சரியா தப்பா? கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க, தலைவலியை உண்டா. இப்போ ரெகொபெயாமுக்கு இதான் நடந்துச்சு. முதியவர்களுடைய ஆலோசனையின்படி யாரும் கொஞ்சம் கேட்டு இருப்போம்னா அவனுக்கு பாரமே வந்திருக்காது. இப்போ ரெகொபெயாமுக்கு கூட கொஞ்சம் பாரு. வந்த ஜனங்களிடத்துல நல்ல வார்த்தை சொல்ல தெரியல, வந்த ஜனங்களிடத்துல நல்ல வார்த்தை என்ன செய்யல, சொல்ல தெரியல. ரெகொபெயாம் வாலிபனுடைய வார்த்தையை கேட்டு அவன் சொல்றான், என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றான். யாரு? வாலிபர்கள் சொல்லி கொடுக்கிறாங்க. நல்லா இருக்கும்ல மேடம், மனம் நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்.
உங்க அப்பா சவுக்குகளினால தண்டிச்சார்ப்பா, நீ அவர்களை என்ன செய்யணும்? ஆமா, தேள்களினால என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும். அந்த பாரத்தினால சிலர் தலைவலி அப்படின்னா அப்படியே தலையை பிடிச்சிட்டு குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தலைவலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். எப்படி நான் சொல்றது புரியுதா? கேட்கறதா? தலைவலி வந்தவங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ நமக்கு பாரங்கள் வரும்போது அது லகுவாக வேண்டும் என்றால் நல்ல தேவனுடைய மனுஷன் இடத்துல, நல்ல தேவனுடைய ஊழியக்காரர் இடத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல நீங்க உட்கார்ந்து பேசும்போது சில நேரத்தில் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனால் அவைகளை பேசும்போது நம்முடைய மனப்பாரங்கள் குறைகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மனப்பாரங்கள் என்ன செய்கிறது? என்ன நான் செஞ்சிருவேன், ஒண்ணுமே செய்ய முடியல. பாடல அப்பதான் நான் பாடிட்டு வந்தேன். விளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவார். விளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரித்தார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரித்தார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. உங்களுடைய உள்ளத்துல என்ன பாரங்கள் இருக்கிறது? What are the burdens and worries in your heart? Tell to Jesus alone. He will give the freeness. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய உள்ளத்துல என்ன பாரங்கள் இருந்தாலும், இதே பாரத்தோடு கூட நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியிலே போவீர்கள் என்று சொன்னால், இதே பாரத்தோடு கூட மனப்பாரத்தோடு கூட நீங்க வெளியில போகணும்னு சொன்னா, சாத்தான் உங்க மேல ஏறி உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொல்லுவா, நீ என்னத்தை தான் கர்த்தரை ஆராதித்தாலும், நீ என்னத்தை தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், உன் பாரம் உன் கூட தான் இருக்கு பத்தியா, உனக்கு ஒரு நிம்மதி இல்லை பத்தியா, உனக்கு ஒரு விடுதலை இல்லை பத்தியா, அப்படி சாத்தான் சொல்லுவான். அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றார். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றார். You are relief, going to be relief. ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்துல யாரிடத்துல சொல்ல முடியாத காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, தேவனிடத்துல சொல்லுங்க. அந்த பாரம் உங்களை விட்டு நீங்க விடுதலையோடு கூட லகுவாய் கர்த்தரை ஆராதிக்கலாம். லகுவாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். நல்ல நல்ல கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த செய்தி நேரத்திலே கர்த்தருடைய பாரங்களை நீக்கும்படியாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள என்னென்ன பாரங்கள் காணப்படுகிறது, இவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும். விளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில்
சொல்லுவோம் உள்ளமதின் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கும்பிடுவோம் இக்கட்டு நேரத்தில் ஈஸ்வரரை நம்பி ஜீவிப்போம் அவளை கஷ்டம் தீர்த்திடும் கைவிட மாட்டேன் கரங்களை நாம் பற்றிடுவோம் கைவிட மாட்டேன். ஒரே ஒரு நிமிடம் இதுல யார் உங்களுடைய பக்கத்தில் இருந்து உள்ளத்தின் பாரத்தை கேட்கவில்லை? நல்ல கரைகள் இருந்து பா என் உள்ளத்துல வெயிட்டேஜ் அதிகமா என்னை நெருக்குகிறது, அதிகமா என்னை நெருக்கிறது. ஏதோ ஒரு நடமாடும் ஒரு பிணமாக தான் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாய் நடமாட முடியும். என் உள்ளத்தில் அவ்வளவு விசாரங்கள், என் உள்ளத்தில் அவ்வளவு பாரங்கள் அடங்கி இருக்கிறது. நான் என்னப்பா செய்ய? What I am going to do? நான் என்ன செய்ய? ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட பேசுவார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவருடைய உள்ளங்கள்ல பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் உள்ளத்தின் பாரங்களை நீக்குகிறதான தேவன். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நாம் பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுடைய உள்ளத்தின் பாரங்களை நீக்கி அவர்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்து கர்த்தருக்காக பிரகாசித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துகிறார். அன்பின் ரட்சகரே, யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தின் பாரங்களை உம்மிடத்தில் சொல்கிறார்களோ, இன்னும் சொல்ல போகிறார்களோ, வீட்டில் போய் அவர்கள் சொல்லலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் இவர்களை விட்டு நீக்கி இவர்கள் போகும்போது சாத்தானுடைய வார்த்தைக்கல்ல, அந்த சாத்தானை வார்த்தையினாலே ஜெயிக்க, அப்பாலே போ சாத்தானே, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். என் பாரங்களை இயேசு நீக்கியிருக்கிறார். என் பாரங்களை இயேசு நீக்கியிருக்கிறார். என் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு நெருக்கியிருக்கிறார். இனி மனப்பாரம் என்னை அழுத்தாது, மனப்பாரம் என்னை நெருக்காது என்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அந்த பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கக்கூடியதான ஒரு பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த ராஜா அவனுடைய மனப்பாரத்திலிருந்து அவனால விடுதலையாக்க முடியல. ஆலோசனை சரியாய் அவன் ஏற்றுக்கொள்ளாததுனால, அதுல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. ரெண்டாய் உடைந்தது. இந்த ராஜ்ய பாரம் ரெண்டாய் என்ன செய்தது? விலவுண்டு போனது. காரணம் என்னவென்றால் அந்த பாரத்தை குறைக்க அவனுக்கு மனம் இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வருகிறதான பாரத்தை நாம் குறைக்க மனதில்லாமல் இருந்தால் இந்த உள்ளம் நொறுங்கும், உள்ளம் உடையும், குடும்பம் சிதறடிக்கப்படும். ஆனால் பாரத்தை நீக்கிவிட்டால், இயேசுவின் பாரத்தை நீக்கிவிட்டால், நான் உடைந்தவனாய் அல்ல, உருவாக்கப்படுகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாக தேவன் என்னை உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த வருத்தங்களை, அந்த பாரங்களை நீங்க ஒருவரால தாங்க முடியாது. எவ்வளவோ சாந்தமுள்ள மனிதன் மோசே அவனுடைய அனுபவத்தில் சொல்லும்போது
மோசேவனுடைய அனுபவத்துல சொல்லும்போது, நான் ஒருவனாய் உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியாது, தாங்க முடியாது சொல்றார். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்களுக்குள்ள வருகிற வந்த மனபாரத்தை நீங்க ஒருவராய் தாங்க முடியாது. நான் தாங்கி விடலாம் அப்படி நீங்க நினைக்கலாம், முடியாது. மோசே போல சாந்தம் உள்ளவன் பூமியில ஒருவனும் இல்லை. அப்படிதானே வேதவசனம் சொல்லுது. அவனே சொல்கிறான், இந்த பாரத்தை நான் ஒருவனால நினைச்ச முடியாது. தாங்க, மனம் விட்டு பேசு, மனம் விட்டு என்ன செய்யணும், பேசணும். அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, பாருங்க, பாரங்கள் நீக்கப்படுவதற்கு அதான் நான் சொன்ன ஆலோசனை. உங்களுக்கு மூத்தவரிடத்துல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சிலர் உங்களுக்கு பாரத்தை தூண்டுதாங்களா, கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே வந்து உங்களுடைய பாரத்தை தூண்டுவார்கள். அந்த ஓநாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஓநாய்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்கிற போர்வையில் வந்து உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நெசுவார்களாம், நிறைவேற்றுவார்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் இருக்கிறதான ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா, நான் யாரிடத்திலேயாவது போய் சொல்லிட்டா அவங்க கொட்டடிச்சிருவாங்க. எப்படி ஊதுக்குள்ள அவங்க ஊதி கெடுத்துருவாங்க. அதான உங்களுக்கு நான் சொன்னேன், ஆவிக்குரிய தகப்பனை அணுகுங்க, நல்ல ஆலோசனைக்காரர்களை அணுகுங்க. அவங்க ஊதி கெடுக்க மாட்டாங்க, ஊதுகிறவர்களையும் அணைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஒருவர் பாரத்தை, வசனம் தெரிந்தவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்வார்கள். அந்த பாரங்கள் வரும்போது தான் நமக்கு வருத்தங்கள் வரும். பாரங்கள் வரும்போது அதோடு சேர்த்து எடுத்து வருது, வருத்தங்கள் என்ன செய்து வருது. அதனால தான் இயேசுநாதர் அழகா சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க. நம்ம எங்க போறோம், நீங்க யோசித்து பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். அதுல ஆண்டவர் லகுவாய் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க, வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமா, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். யார் தான் விடுதலை கொடுக்க முடியும்? அதான் நல்ல போதகர் இடத்துல போகணும், உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல போகணும், உன்னுடைய ஆவிக்குரிய போதகர் இடத்துல போகணும், உன்னுடைய ஸ்தாபனத்துக்கு நீ போகணும். நம்மள நிறைய காரியங்களை ஸ்தாபனத்துல போய் பேசியிருக்கிறோம். சில நேரங்களில் காரசாரமா வார்த்தைகள் போயிட்டே இருக்கும், ஆனா அதுல ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வருத்தங்களை கர்த்தர் நீக்குகிறவராய் இருக்கிறார். வருத்தங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நீக்குகிறவராய். ஆகையினால் உங்களுடைய இருதயத்துல லௌகீக கவலைகள், பாரங்கள், உலக காரியங்கள் உங்களை ஆட்கொள்ளாதபடி நீங்க எச்சரிக்கை. ஆவிக்குரியவங்களை லௌகீகம், உலகம் வந்து என்ன செய்யக்கூடாது, நெருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன், எதையும் குறித்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மனப்பாரமே என்ன செய்யாது, மனப்பாரம் வந்துட்டுனா நீங்க உலகத்தோடு தான் இருக்கிறீங்க, இயேசுவோடு கூட இருக்கல. இயேசுவோடு கூட என்ன செய்யல, இருக்கல. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:34 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் பெரும் தீண்டினாலும், வெறியினாலும், லௌகீக கவலையினாலும் பாரத்தை 3 தான் கொண்டு வரும். 1 பெருந்தீண்டி, 1
வெறும் யாருக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ தான் சாப்பிட்டுட்டு போயிடும். வெறும் தீண்டி. 2 வெறி. வெறி. 3வது உலக கவலை. லௌகிகம்னா என்னது? உலக கவலை. எனக்கு அது இல்லையே இது இல்லையே, அந்த கவலை உங்களுக்குள்ள வந்துட்டுனாலே உங்களுடைய பாரம் நீங்க. எல்லாரும் என்ன சொல்லலாம்? இயேசு எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்று சொல்லும்போது கவலைகள் தானாய் நீங்க. என்னைக்காவது இயேசு எனக்கு ஒரு நல்ல சட்டையை தந்தார்னு சொல்லியிருக்கீங்களா? இயேசு எனக்கு ஒரு நல்ல சேலையை தந்தார்னு சொல்லியிருக்கீங்களா? இயேசு எனக்கு நல்ல பேண்ட் தந்தார்னு சொல்லியிருக்கீங்களா? இயேசு நல்ல பேன் தந்தாருன்னு சொல்லியிருக்கீங்களா? இதை சொல்லிட்டே இருந்தா பேன் ரிப்பேர் ஆகாதுல்ல? சொல்லிட்டே இருந்தா என்ன செய்யாது? இயேசு நல்ல பேனை தந்தார், இயேசு நல்ல லைட்டை தந்தார், இயேசு நல்ல ஸ்பீக்கரை தந்தார், இயேசு நல்ல மைக்கை தந்தார். எல்லாம் இயேசு தந்தார் தந்தார் தந்தார்னு சொல்லிட்டே இருக்கும்போது மனப்பாரம் வராது, மனப்பாரம் தானா குறையும். அல்லேலூயா. இயேசு நல்ல மனைவியை தந்தார், இயேசு நல்ல புருஷனை தந்தார். பாஸ்டர், நாங்க கடிப்படுறதும் அடிப்படுறதும் உங்களுக்குன்னு தெரியும். சொல்லுங்க, நாங்க கடிப்படுறதும் அடிப்படுறதும் உங்களுக்கு என்ன தெரியும்? அடிப்பட்டாலும் கடிப்பட்டாலும் உன்னுடைய புருஷன் புருஷன் தான், உன்னுடைய மனைவி மனைவி தான். அவங்களை நல்லவங்கிட்ட நீ அறிக்கை பண்ணுனா அந்த பாரம் உன்னை விட்டு நீங்க. அல்லேலூயா. இயேசு நல்ல பிள்ளைகளை தந்தார், இயேசு நல்ல மருமக்குமார்களை தந்தார், இயேசு நல்ல பேர பிள்ளைகளை தந்தார், இயேசு நல்ல அது என்னது பூட்டன் பூட்டிகளை என்ன செய்தார்? தந்தார். நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல பூட்டம் பூட்டி கொள்ளு பேத்தி கொள்ளு பேரம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அல்லேலூயா. சில நேரங்களில் உட்கார்ந்து சிலரை சொல்லும்போது, ஆண்டவரே இந்த கொள்ளு பேத்திக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறேன், இந்த கொள்ளு பேரனுக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் யார் தந்தா? சொல்ல மாட்டேங்கல. உங்க பாரம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னா இயேசு தந்தார் இயேசு தந்தார் இயேசு தந்தார்ன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் பக்கத்துல போனா இயேசு தந்தார் இயேசு தந்தார் இயேசு தந்தார் இயேசு என்ன தப்பா கொடுத்தாரு? இயேசு நல்ல புருஷனை கொடுத்தாரு, இயேசு நல்ல மனைவியை கொடுத்தாரு, இயேசு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, இயேசு நல்ல குடும்பத்தை தந்தாரு. இந்த குடும்பத்துக்குள்ள நான் என்ன செய்ய முடியாது? இங்க வாயை திறந்து சொல்லல, அதானே சாத்தான் வப்பது வந்து உங்களை குத்திக்கிட்டே இருக்க, குத்துப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். குத்தாம இருக்கணும்னா எல்லாம் இயேசு தந்தார். நல்ல மார்க்க இயேசு தந்தார். ஜஸ்ட் பாஸ் தான். என்னது சொல்ல மாட்டேங்கல, உங்களுக்கு பிரசங்கமே புரியல நினைக்கிறேன். நல்ல மார்க்க ஜஸ்ட் பாஸ் தான். நல்ல மார்க்க இயேசு தந்தார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தாப்புல படிக்கும் போது நல்ல மார்க்க தருவாரு. அல்லேலூயா. தந்தார் இயேசு தந்தார் இயேசு நல்ல சாப்பாடை தந்தாரு. அன்னைக்கு கஞ்சி தான் குடிச்சிருப்பான். நல்ல இயேசு தந்த நல்ல சாப்பாடு காய் தோத்துறோன்னா மறுநாள் எங்க இருந்தாது பிரியாணி வரும். அல்லேலூயா. மறுநாள் எங்க இருந்தாது என்னது வரும்? ஆகாரம் என்ன செய்யும்? வரும். நம்ம போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தேவைகளை சந்திக்க வேண்டும். நம்முடைய மனப்பாரங்கள் நீங்கி நாம் ஃப்ரீயாக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல எல்லாவற்றையும் இயேசு தந்தார் இயேசு தந்தார் என்று அறிக்கை செய்யும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான். தேவ நாமம் மகிமைப்படும். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினால உயர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பேனா இயேசு தந்தார். யாரா இந்த பேனா தொட்டா எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா இந்த பேனா எனக்கு சேவியரும் அனிதா வாங்கி கொடுத்தது. அம்மா கிஃப்ட வந்ததில்ல, கிஃப்ட வந்து யாருக்கு நினைக்க முடியாது கொடுக்க. காரணம் என்ன? இயேசு அவருடைய உள்ளத்துல பேசி, இயேசு அவருடைய உள்ளத்துல பேசி கர்த்தர் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவங்களா கொண்டு வரல. எனக்கு ஒரு பொருள் யாராவது கொண்டு வந்தா அதை கர்த்தர் தந்தார்ன்றதை நினைப்பேன்னு தவிர இவங்க தந்தாங்கன்னு நினைக்க மாட்டேன். இவங்க தந்தாங்கன்னு என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் பேசி சொல்லாவிட்டால் அந்த பொருள் என் வீட்டுக்கு என்ன செய்யாது? சொல்ல மாட்டீங்களா? வராது. அந்த பொருள் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தார். நல்ல காரை கர்த்தர் தந்தார், நல்ல வாகனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? என்னைக்காவது தந்ததுக்கு நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கியா? இல்ல. அதான் மனப்பாரம் இருக்கு. மனப்பாரம் என்ன செய்யுது? இருக்கு. மனப்பாரம் நீங்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஆகணும்.
ஆண்டவர் எனக்கு இதை தந்தார், அதை தந்தார், தோத்திரம் ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல கண்ணை தந்தபடியால் உமக்கு. கண்ணில் பால்ட்டு வராதுல்ல? எப்படி கண்ணில் பால்ட்டு வராதுல்ல? நல்ல மூக்க தந்தார், மூக்கில் சளி வராதுல்ல? எப்படி எல்லாம் ஆண்டவர் தந்தார் 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 இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது சாத்தான். பாப்பா எப்பா இவன் பக்கத்துல போயாச்சுன்னா இவன் ஏசு தந்தார் ஏசு தந்தாருங்கிறான். நம்ம போனா நமக்கு அவனுக்கு பிரச்சனையை தான் கொடுப்போம். அந்த பிரச்சனையை நாம இவன்ட போய் கொடுக்க முடியாத அளவுக்கு இவன் வாயில எப்பொழுது ஏசு 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 எல்லாம் ஏசு. அல்லேலூயா. அவன் வாயில எல்லாம் ஏசுன்னு என்ன செய்து வருது. அவனை நம்ம நினைக்க முடியாது, நெருங்க முடியாது, அவனுக்கு பாரத்தை கொடுக்க முடியாது. அவன் ஏசு ஏசுன்னு சொல்லும் போது உள்ளத்துல இருக்கிற 100% பாரம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் 0% இருக்கிறான். அதனால அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்தான்? மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம பக்கத்திலே போக முடியாது. இவ்வளவு நாளும் பக்கத்துல போய் குத்தி குத்தி பார்த்தோம். இப்ப குத்துறதுக்கு இடம் இல்லாதபடிக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? அவனை கவர் பண்ணிட்டாரு. அவன் வாயில இருந்து ஏசுங்கிற நல்ல வார்த்தை தான் வருது, கெட்ட வார்த்தை என்ன செய்யல, வரல. அந்த நல்ல வார்த்தையை பார்த்த உடனே சாத்தான் ஓடிடுவான். ஏசு இன்னும் நமக்கு மனப்பாரங்களை நீக்கி பல ஆசீர்வாதங்களை மன நிறைவோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால யார் தந்தான்னு சொல்லணும். கீபோர்ட யார் தந்தா? சர்ச்சு தரல உனக்கு. நீ வாசிக்கிற கீபோர்டு சர்ச்சுக்குரியதல்ல, இயேசு. அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் தருவார். இந்த கீபோர்டுக்கு கவர் வாங்கணும் ரொம்ப நாள கனவு. இந்த வாரம் தான் வாங்க முடிஞ்சு. வாங்கின உடனே சின்ன இயேசுவே இந்த கவர் தந்தபடியால் உமக்கு. ஆமா, எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாம் நமக்கு யார் தான் கொடுத்தா? பாஸ்டர் நாங்க சம்பாத்தியம் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த பாரம் உன்னை விட்டு நீங்க. நீங்க சம்பாத்தியம் பண்ணுவதற்கே பலன் யார் தான் கொடுத்தா? ஒரு அலேலியா சொல்ல மாட்டீங்களே. உங்க வாழ்க்கையில எல்லாம் எனக்கு ஏசு தந்தார் ஏசு தந்தார்னு சொல்லும் போது மனப்பாரம் தானாய் குறைந்து விடும். எல்லாரும் முழங்கால் படி விடுமா? இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏசுநாதர் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ வேற எதையும் சொல்லக்கூடாது. ஆவியிலே நிரம்ப வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏசு எனக்கு இதை தந்தார் அதை தந்தார் நல்ல சத்தமா நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனப்பாரங்கள் நீங்க போகிறது. அந்த மனப்பாரத்தை கொண்டு வந்த சாத்தான் வெட்கப்பட்டு உங்களை விட்டு ஓட போகிறான். நல்ல வாயை திறந்து ஏசு எனக்கு அதை தந்தார். உங்களுக்கு முன்னால நான் அறிக்கை பண்ணல, ஏசு எனக்கு அதை தந்தார் இது தந்தார் சொல்லும் போது சாத்தான் வெட்கப்பட்டு ஓடியே போவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது இருக்கும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அதுக்கு நீங்கள் லெகுவடைவதற்கு தான் கர்த்தர் இப்போது உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயம் கவலைகளின் உலகத்தின் கவலைகளினால் நெருக்கப்படாதபடிக்கு, பெருந்தீண்டினால் நெருக்கப்படாதபடிக்கு ஆவியான தேவன் இப்பொழுது உங்களோடு கூட பேசிருக்கு. நீங்க வேற எதுவும் நீங்க ஆவிலெல்லாம் நிரம்ப வேண்டாம். எனக்கு ஏசு தந்தார் ஏசு தந்தார் ஏசு தந்தார் என்னதெல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்கிறதோ இதெல்லாம் எனக்கு ஏசு தந்தார் நீங்க சொல்லும் போது இன்னும் பல ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. இன்னும் பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போறீங்க. இன்னும் பல ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு ஒரு 5 நிமிடங்கள் கூட எடுத்தாலும் பரவாயில்லை. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இல்ல நீங்க வாயை திறந்து எனக்கு இயேசு நல்ல வஸ்திரங்களை தந்தார், இயேசு நல்ல குடும்பத்தை தந்தார், இயேசு நல்ல புருஷனை தந்தார், இயேசு நல்ல மனைவியை தந்தார், இயேசு நல்ல பெற்றோர்களை தந்தார், இயேசு நல்ல பிள்ளைகளை தந்தார், இயேசு நல்ல மருமக்கமார்களை தந்தார், இயேசு நல்ல பேர பிள்ளைகளை தந்தார், இயேசு நல்ல பூட்டிகளை கொடுத்தார், இயேசு நல்ல கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன்களை கொடுத்தார். இயேசு தந்தார் என்று சொல்லும் போது அவைகளில் ஒன்றும் ஒருவருக்கு பாரமிராதபடி அந்த பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியின் தேவன் வாயின் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்ல 2 கரைகளையும் உயர்த்தி உங்களுக்கு தெரியும்ல நீங்க எதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, எதெல்லாம் இருக்கு. இயேசு எனக்கு இதெல்லாம் தந்தார் எதெல்லாம் தந்தார்னு சொல்லும்போது இன்னும் எதெல்லாம் உங்க வீட்டில் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து மனரம்யமாய் வாழ்வதற்குரிய சூழ்நிலைமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாரங்கள் நீக்கப்படுகிறது, பாரங்கள் நீக்கப்படுது. வாயை திறந்து சொல்லணும். நீ மும்முண்டு இருந்தா
அங்க இம்முண்டு தான் ஆசீர்வாதம் வரும். வாயை திறந்து சொல்லியாச்சுன்னா, உன் வாயை திற நன்மையினால் திறப்ப வேண்டும் சொல்லியிருக்காருல்ல, அந்த நன்மை தான் உன்னுடைய மனபாரத்தை நீக்க போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லு. ஒருவேளை நீ திருமண வயது வந்து உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல லைஃபை தரப்போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. வீணா நீ கவலைப்பட்டு உன் சரீரத்தை நீ ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? உனக்குள்ள அந்த கெடுதல் என்ன வந்ததற்கு காரணம் என்ன? உன் மனப்பாரம் அல்லவா? எப்படி நிறைய மனப்பாரங்கள் இருக்கிறது. இந்த மனப்பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நீக்கி உங்களை லெகுவடைய வைத்து உங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சகல நன்மைகளையும் ஆவியான தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். அதற்கு தேவை உங்களுடைய வாய் இயேசுவை மட்டும் அறிக்கை செய்யட்டும். இயேசு எனக்கு இதை தந்தார் அதை தந்தார்னு சொல்லுங்களா. சும்மா கையை வைத்துட்டு கையை ஆட்டிகிட்டுல இருக்கக்கூடாது. வாயை திறக்கணும், கை உயர்ந்திருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வாயை திறந்து கை நல்லா உயர்ந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறது நன்மை அது பெரிதா இருக்கிறது. அந்த நன்மைகளை எவனும் அடக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி மனப்பாரங்கள் நீங்குவதற்கு இயேசு எனக்கு இவைகளெல்லாம் தந்தார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மனப்பாரங்கள் எல்லாம் நீங்கி கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் அவருக்குள்ள இறங்கி, எனக்கு ஏசப்பா இவ்வளத்தையும் தந்திருக்கிறேன், இவ்வளத்தையும் பெற்ற எனக்கு திடீர்னு ஒரு மனப்பாரம் அழுத்திட்டு கத்தாவே, அந்த அழுத்தத்திலிருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த விடுதலையினால இன்னும் பல ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பதற்கு என்னை நீர் ஆயத்தப்படுத்தினபடினால் தகுதிப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி என்று ஆண்டவர் யாரெல்லாம் ரெண்டு கரைகளை உயர்த்தி சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அந்த உயர்த்தி சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சிரசின் மேலே, அவருடைய குடும்பத்தின் மேலே, அவர்களுக்கு சகலவற்றின் மேலே மனரம்யமான ஆசீர்வாதங்கள் ஆமென்றும் ஆமென் என்று அவர்களுக்குள்ள இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனப்பாரங்கள் நீக்கப்படும். மனப்பாரங்களை கொண்டு வந்த சாத்தானை அப்பாலே போ என்று ஒவ்வொருவரும் விரட்ட கர்த்தர் அந்த அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து இயேசு எனக்கு தந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது இன்னும் பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆவியான தேவன் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.